தீபிகா, நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோசவன்புதூர், கீவாகுப்பம் ஒன்றிய, வேலூர் மாவட்டம். நான் இப்பொழுது கொண்டைக்குருவி என்ற புத்தகத்தில் படிக்கப் போகிறேன். ஒரு காடு, விலங்குகள், பறவைகள், பூச்சிகள். மகிழ்ச்சி ஓரத்தில் ஆறு. சல 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 தண்ணீர் ஓடியது. காலை சூரியன் எட்டி பார்த்தது. ஒரு யானை வந்தது. ஆற்றில் தண்ணீர் குடித்தது. அப்போது யாரோ அழுவதும் சத்தம். யார்? இம் 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 கேட்டு. யார் அழுவது? அட, கொண்டைக்குருவி. இம் 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 இம். ஏன் அழுகிறேன்? யானை கேட்டது. விழுந்து விட்டேன், தலை வலிக்கிறது, பறக்க முடியவில்லை. அழாதே, உன் வீடு எங்கே சொல், நான் கூட்டிட்டு போகிறேன். யானை முதுகில் கொண்டைக்குருவி. யானை நடந்தது, அசந்து நடந்தது. வழியில் ஓர் வேப்பமரம் உச்சியில் ஒரு கூடு. இது உன் வீடா? யானை கேட்டது. இல்லை, காகாவின் வீடு. யானை நடந்தது, அசந்து நடந்தது. யானை முதுகில் கொண்டைக்குருவி. வழியில் ஓர் இட்டலி செடியில் இலை. பின், இது உன் வீடா? இல்லை, தைலான் சிட்டுக்குருவி வீடு. யானை நடந்தது, அசந்து நடந்தது. வழியில் ஒரு பனை மரத்தில் ஒரு கூடு. இது உன் வீடா? இல்லை, தூக்கணாங்குருவின் வீடு. யானை நடந்தது, அசந்து நடந்தது. ஊர் பக்கம் வந்தது ஒரு தென்னை மரம். இது உன் வீடா? இல்லை, கிளியின் வீடு. யானை நடந்தது, அசந்து நடந்தது. வயல் தாண்டி நடந்தது. வழியில் ஓர் வீடு, மேல் ஒரு மாட. இது உன் வீடா? இல்லை, புறாவின் வீடு. யானை நடந்தது, அசந்து நடந்தது. அசைந்து நடந்தது. வழியில் ஓர் குடிசை, திண்ணை ஓரம் பானை, மண்பானை. இந்த பானை வீடு உன் வீடா? இல்லை, சிட்டுக்குருவின் வீடு. யானை நடந்தது, அசைந்து நடந்தது. செம்மண் சாலையில் வந்தது. சாலை ஓரம் புதர்ச்செடிகள். கொண்டை குருவி கண்களை உருட்டி பார்த்தது. நில், கொண்டைக்குருவி கத்தியது. புதர்ச்செடி மேலே ஒரு கூடு, கிண்ண வடிவ கூடு, அழகாக வீடு. இது உன் வீடா? ஆம், உனக்கு சீக்கிரமாக சரியாகிவிடும். ரொம்ப நன்றி, போய் வா. யானை நடந்தது, அசந்து நடந்தது. காட்டை பார்த்து நடந்தது. குருவின் பாடல். குருவி கூட்டம் பறக்குது. குடிக்க தண்ணீர் தேடுது. குட்டி கிண்ணத்தில் குருணை அரிசி பார்த்தது. கொத்தி தின்றது. குதித்து நல்லா ஆடியது. நன்றி, வணக்கம்.